டைரக்டர் அமீர் வந்து நல்ல அறிவுபூர்வமான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படியே மெய் செலுத்திட்டேன். உண்மைதான், நீங்க சொன்னது 100% உண்மைதான். ஆனா அது எப்படின்னாக்கா, இதுவே நீங்க வெளிநாட்டுல இருந்தா, அதாவது சைனாவோ, அமெரிக்காவோ, ஸ்ரீலங்காவோ, பங்களாதேஷோ, சிங்கப்பூர், மலேசியா சம்திங் எங்க இருந்தாலும் அங்க இருந்து பார்க்கும்போது நீங்க இந்த கேள்வி வந்து கரெக்டா நியாயமா இருக்கும் உங்க மேல. ஆனா நீங்க இருக்கிறது எந்த நாட்டுல இருந்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவில இருக்கோம். இந்திய நாட்டுல இந்தியாவோட சுதந்திரத்தை வந்து நீங்க அழகா அனுபவிச்சுக்கிட்டு, ஸோ இது மாதிரி விஷயங்கள் நீங்க பேசும்போது வந்து சுத்தமா மடத்தனமா தான் இருக்குன்றது என்னோட கருத்து. ஏன்னா நீங்க வந்து சில பேருக்கு முட்டு கொடுக்கலாம். ஆனா இப்படி ஒரு முட்டு கொடுக்கறது வந்து ரொம்ப கீழ்த்தனமா இருக்கு. சோ இந்த திரைப்படத்துல வந்து 1000 விமர்சனங்கள் இருக்கு. சோ அதை நீங்க வந்து வெளிப்படையா சொல்லியிருக்கலாம். ஏன்னா இது வந்து டிமானிட்டேஷன் வந்து நியாயப்படுத்துற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து பிஜேபிக்கு வந்து ஆதரவா ஒரு திரைப்படம். அதை வந்து அரசியல் இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து ரிலீஸ் பண்ணி ஓட்டுக்காக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து நீங்க சொல்லியிருக்கலாம். அது வந்து ஓகே, அதை வந்து ஏத்துக்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து பேசுனீங்கல்ல, வெளி வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு வரோம். எங்க வீட்டுல வந்துட்டு என்கிட்ட நல்லா பழகுறான், அழகா பேசுறான். பேசி ஒரு கட்டத்துல வந்து என்னை அடிச்சு போட்டு எங்க வீட்டுல இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் பொருள்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், திரும்பி அவங்க வீட்டுல போயிட்டு அவன்கிட்ட பழகி, அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியாம எங்கிட்ட அடிச்ச பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வட்டியும் முதலுமா எடுத்துக்கிட்டு நான் வந்துடுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அவன் நல்லவனா, நான் நல்லவனா? அவன் வந்து இங்க வந்து அடிச்சுட்டு போயிருக்கான். நான் வந்து அடிக்காம என்னோட பொருளை நான் எடுத்துட்டு வரேன். ஸோ இதுதான் வித்தியாசம் நமக்கும் அவங்களுக்கும். அவன் வந்து இங்க வந்து நல்லவங்க எல்லாரையும் அழிக்கிறான். ஒரு உண்மையான அப்பாவி மக்களை வந்து அழிக்கிறான். குண்டு போட்டு கொல்றாங்க. புல்வாமா தாக்குதல், மும்பை அட்டாக்கு, அது மாதிரி நிறைய விஷயம். சமீபத்தில் நடந்த காஷ்மீர்ல நடந்த தாக்குதல், இதெல்லாம் வந்து பயங்கரமா சொல்லலாம். ஏன்னா அப்பாவி மக்களை வந்து கொல்றாங்க. ஆனா நான் அங்க போயிட்டு ஸ்பையா போயிட்டு அப்பாவி யாரும் கொல்லல. என்ன கொல்லணும்னா நான் பழி வாங்கிட்டு வரேன். ஸோ அதுதான் வித்தியாசமே தவிர இதுல வந்து தப்பு சொல்றது வந்து சுத்த இதுவா இருக்கு. ஸோ அமீர் அவர்கள் வந்து நல்ல ஒரு இயக்குனர், நல்ல ஒரு சிந்தனையாளர். ஆனா இப்படி ஒரு சிந்தனை இப்படி போகும்போது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ உங்களோட கருத்தை வந்து மாத்திங்க. ஏன்னா நீங்க ஒரு சைடுக்கு வந்து ஆதரவா பேசுறீங்க, உண்மைதான். ஆதரவா பேசுறதுல தப்பு கிடையாது. ஒரு விஷயத்த புண்படுத்தி அது சொந்த நாட்டை வந்து காட்டி கொடுத்து நீங்க வந்து பேசுறது வந்து ஏத்துக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோ சொல்லுங்க. பை.